வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. திருவிளையாடல் புராண கதையில் இன்றைக்கு நாம் இரண்டாவது கதையை பார்ப்போம். இரண்டாவது கதை ஐராவதம் என்ற இந்திரனுடைய யானையினுடைய சாபம் தீர்த்த கதை. இந்த யானைக்கு ஏன் சாபம் வந்தது? யானை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னா, யானை ஒன்றும் பண்ணலை. யானை பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இந்திரன் பண்ணிட்டான். இந்திரன் செஞ்ச ஒரு தவறு. யானைக்கு என்ன தெரியும்? அது ஒரு ஐந்தறிவு ஜந்து தானே. துர்வாச முனிவர்னு ஒரு கோபக்கார முனிவர் இருக்கார். அவர் ஒரு கடும் தவம் ஏற்றினார் சிவபெருமானை குறித்து. அப்போது சிவபெருமான் அகம் மகிழ்ந்து அவருடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு மலரை துர்வாசருக்கு கொடுத்தார். துர்வாசர் முனிவர் அந்த மலரை வாங்கி கொண்டு வரும்போது, இது யார் கொண்டு போய் கொடுக்க? பொண்டாட்டியா பிள்ளையா? நம்ம கொண்டு போய் இந்த மாத தலையில் வச்சுக்கோ, சிவபெருமான் தலையிலிருந்து விழுந்த பூ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லையேன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வர்றார். அப்போதான் தேவர்களின் தலைவனான இந்திரன் அசுரர்களோடு போராடி ஜெயித்து அப்படியே ஒரு வெற்றி பவனி வருகிறான். இந்த வெற்றி பவனி வரும்போது அவனுக்கு ஒரு தலையில் கொஞ்சம் அகம்பாவம், மமதை, அகங்காரம் அதெல்லாம் இருக்கும் தானே. நம்ம ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம், அசுரர்களை வென்று விட்டோம் என்ற ஒரு அகம்பாவத்தோடு வரும்போது இந்த துர்வாசர் கொடுத்த பூவை வாங்கி அப்படி யானையினுடைய மத்தகத்து மேலே அப்படி வச்சிடறான். சிலர் அப்படி வாங்கினோன்னு அந்த கார் டேஷ்போர்டில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி வாங்கி அப்படி வச்சிடறான். வச்சா அது கொஞ்சம் தூரம் அந்த யானை போய்கிட்டு இருக்கும் போது அந்த பூ என்ன ஆகுது, கீழே விழுது. கீழே விழுந்த உடனே யானை அது தும்பிக்கையால் எடுத்து, இது என்னது இப்படி குறுக்க நடக்கிற இடத்துல இருக்குன்னு அது தும்பிக்கையால் எடுத்து கீழே போட்டு மிதிச்சிட்டு போயிடுது. அது மேலே மிதித்து அது நடந்து போயிடுது. அதுக்கு தெரியுமா? யானைக்கு தெரியுமா இது துர்வாச முனிவர் அருந்தவம் இருந்து சிவபெருமானிடமிருந்து பெற்ற மலர், அது சிவபெருமானின் சடாமுடியிலிருந்து விழுந்த மலர்னு தெரியுமா யானைக்கு? அது பாட்டு மிதித்து நடந்து போயிடுது. உடனே துர்வாசருக்கு கோபம் வந்துடுது. அவருக்கு எதுக்கு தான் கோபம் வரும்னே தெரியாது. இந்த நான் சிவபெருமானிடமிருந்து பெற்ற மலரை உன்னிடம் கொடுத்தேன், அதை யானையை வச்சு மிதிச்சிட்டே அப்படின்ட்டு இந்திரனை விட்டுட்டு யானையை பிடிச்சிக்கிடுவார். நீ பூலோகத்துக்கு போ, நீ காட்டு யானையா கருப்பு யானையா தெரி. அது வரைக்கும் ஐராவதம் என்ற இந்திரனின் யானை வெண்மை நிறத்தை உடையது. பொதுவாகவே நமக்கு வெள்ளையாக இருக்கிறவங்களாம் அந்த பொய் சொல்ல மாட்டாங்கன்ன மாதிரி, வெள்ளையாக இருந்தால் அது ரொம்ப உயர்ந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதில் தான் இந்த கலர்லாம் ஒயிட்டுன்னு போடுறதுக்கு காரணம் அதுதான். இந்திரன்ட்ட இருப்பதால் அது வெள்ளை யானை அப்படின்னு. சரி, இப்போ என்னாச்சு, இந்த யானை காட்டு யானையாகி காடெல்லாம் மேடெல்லாம் சுற்றி திரியுது. இப்படியே 100 வருஷம் ஆச்சு. அதுக்கு விமோச்சனமே இல்லை. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அது இப்படியே நடந்து வரும்போது கடம்பவனத்துக்குள்ளே புகுந்துடுது. கடம்பவனத்துக்குள்ளே வந்த உடனே அதனுடைய நிறம் சற்று மாறுதல் அடைகிறது. இந்த கார்கோடகன் என்ற பாம்பு தீண்டியதும் நலனுடைய உடம்பு முழுக்க அப்படியே கருப்பாயிரும். கருப்பாகி அவன் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு அவனுடைய தோலெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கு பிறகு அந்த சனி விட்டுப்பட்டு போன உடனே அவனுக்கு பழைய நிறம் கிடச்சிரும். இந்த ராகு தசை கேது தசை இதெல்லாம் நடக்கும் போது அந்த ஸ்கின் டோன் கொஞ்சம் மாறுறது இயற்கை தான், அது நடக்கும். பாம்பு கிரகங்கள் நடக்கும்போது, தசாபுத்தி அதெல்லாம் நடக்கும்போது. இப்போ என்னாச்சு, இது இந்த கடம்பவனத்துக்குள்ளே வந்தவுடனே அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகுது. அங்கே ஒரு பொற்றாமர குளம் இருக்குது, அதுக்குள்ளே குளித்த உடனே அது நல்ல பழைய யானையாக வந்துடுது. உடனே அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை வணங்கி பூஜை பண்ணி சிவன்கிட்ட ஒரு வரம் கேட்குது. இங்கே உங்கள் விமானத்தில் அஷ்டதிக்கு கஜங்கள் என்று சொல்லப்படுகிற 8 திசை யானைகள் தாங்கிக்கிட்டு இருக்கு, அதோட என்னையும் சேர்த்துக்கங்க சிவபெருமானே, நானும் உங்களை சுமக்கிறேன், அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்குது. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, இல்லை, நீ இந்திரனுக்குரிய யானை, நீ அங்கே போ, அவனை சுமந்து போகிறது தான் உன்னுடைய கடமை, நீ உன் கடமையை செய்ய, நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த யானை வணங்கிய இடம், ஐராவதம் என்ற யானை வணங்கிய இடம், சிவபெருமானை வணங்கிய இடம் இன்றைக்கு ஐராவத நல்லூர் என்ற பெயரில் மதுரைக்கு, மதுரை சிட்டி அல்லது மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதனுடைய மேற்கு திசையில் இருக்குது. அங்கே அங்கே உள்ள விநாயகருக்கு பேர் ஐராவத விநாயகர். ஏன்னா சிவன் ஐராவத நல்லூர் ஐராவதனேஸ்வரர் அப்படின்னு அந்த சிவனுக்கு பேர். ஆக மதுரைக்கு வந்தால் தீராத பாவமும் தீரும், தீராத சாபமும் தீரும். மதுரை ஒரு புண்ணிய ஸ்தலம், அது ஒரு சிவஸ்தலம் என்பதற்கான இரண்டாவது கதை இது.
நன்றி, வணக்கம்.